ஹாய் விவாஸ். இன்னைக்கு ஜூன் 18 மகாநதி சீரியல் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாம்க்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணணும், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, காவேரி இங்க ரூம்ல இருந்தப்போ விஜய் வந்து கதவு தட்டுறாரு. அப்போனே காவேரி யாரா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஓபன் பண்ணும்போது விஜய் பத்திர நீங்க இங்க என்ன பண்றீங்க, எதுக்கு நீங்க இங்க வந்தீங்க அப்படின்னே, நீங்க உள்ளவா சத்தம் போடாத அப்படின்னு சொல்லிட்டு கதவு கூட்டிட்டு வந்து உட்கார்றாரு. அப்போனே கையை காட்டி சொல்லி பார்த்தேன், நீங்க என்ன தொடாதீங்க உங்களுக்கும் வந்துடணும்னே சே அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வந்து இது பண்ணிட்டே இருக்கிறாங்க. விஜய் எதுவுமே கண்டுக்கவே மாட்டேங்கிறாரு. என்ன காவேரி இந்த மாதிரி இருக்குதுன்னு இப்போ உடனே காவேரி வந்து இந்த ரூம் வேற ரொம்ப ஹீட்டா இருக்குதுங்க. உடனே பேசாம ஏசி போட்டுருப்பானே, எங்க அம்மா கிட்ட எப்படி சொல்றது, நீங்க ஒண்ணும் பண்ண வேண்டாம், நான் வந்து குமரன் மாமா கிட்ட காலையில சொல்லி ஒரு ஃபேன் வாங்கி வச்சிடறேன் அவ்வளவுதான். உடனே இல்ல இந்த ஃபேன்ல கண்டென்சரை மாத்தினாலே போதும், இப்பவே ஆர்டர் பண்றேன். உடனே ஐயோ அம்மா கிட்ட நான் என்ன சொல்றதுனே, நீ ஆன்லைன்ல ஆர்டர் போட்டேன்னு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு விஜய் மொபைல் எடுக்கிறாரு. அப்புறமா காவேரி கிட்ட நான் அவசர அவசரமா வந்ததுனால இந்த மாதிரி எதுவுமே வாங்காம வந்துட்டேன், நான் போய் கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வரேன். எங்க நீங்களே இங்க இருக்காதீங்கன்னு சொல்றேன், ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு வாரேன்னு சொல்றீங்க, நீங்க போங்க உங்களுக்கும் வந்துரும் அப்படின்னு. இப்ப விஜய் என்ன சொல்றாருன்னா, உன்னால இந்த நிலைமையில விட்டுட்டு என்னால போக முடியாதுன்னு. எங்க இந்த ரூம் சின்ன ரூம், யாராவது வந்தாங்கன்னா பிரச்சனை ஆயிரும், அதுவும் நம்ம லேசா பேசினா கூட வெளியில கேட்டுருவோன்னே, ஹஸ்கி வாய்ஸ்ல பேசலாம், மெதுவா பேசி ஏன் கத்துறன்னு சொல்லிட்டு அவர் அப்படியே ஹஸ்கி வாய்ஸ்ல வந்து விஜய் பேசுறாரு. இப்ப காவேரி வந்து என்னங்க உன்னை விஜய் வந்து என்ன சொல்றாருன்னா, நான் போய் டாக்டரை பார்த்துட்டு இந்த மாதிரி நீ வேற பயமா இருக்குன்னு வேற சொன்னால, காலையில பார்த்துட்டு எல்லாம் இது பண்ணிட்டு தான் போவேன் அப்படிங்கிற மாதிரி விஜய் சொல்லிட்டு இருக்கிறாரு. இப்ப காவேரி வந்து எனக்கு ரொம்ப பயமா இருக்குதுங்க, அத்தை வேற இந்த மாதிரி குழந்தைக்கு எதனாச்சும் ஆயிரம் சொல்லுதுன்னு, எதுவும் பயப்படாத பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு இப்ப விஜய் வெளியில வர்றாரு. இப்ப விஜய் வெளியில நின்று நெட்ல சர்ச் பண்ணி பார்க்கலான்னு பார்த்தோன்னே அதுலயே அப்படிதான் இருக்கு. ஐயோ இது எதுக்கு இப்ப பார்த்தேன்னே தெரியலையேன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு நிக்கிறாரு. காலையில என்ன ஆகுதுன்னா, ரெண்டு பேருமா ரூம்ல நல்லா தூங்கிட்டு இருக்கிறாங்க. சாரதா வந்து கதவு தட்டுறாங்க. விஜய் போய் கதவு ஓபன் பண்ணிட்டு ஐயோ அப்படி சொல்லிட்டு கதவு பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கிறாரு. இங்க இருந்து ஒரு டம்ளர் எடுத்து காவேரிக்கு மேல எரிஞ்சானே காவேரி எந்திரிச்சு உட்காந்துடுறாங்க. என்னடி இன்னும் தூக்கம் போலையா, கதவை திறந்து போட்டு தூங்கிட்டே இருக்கிறியா, அரை தூக்கத்துல இருக்கிறியா, ஐயோ இப்போ நேத்தை விட இன்னைக்கு நிறையா தான் இருக்கணும்னே, எதுக்கு இப்படி முழிச்சிட்டு இருக்கோம்னே கையில கஞ்சி கொண்டு வந்திருக்கிறாங்க, இதை குடின்னு சொல்லிட்டு அங்க டேபிள்ல போய் வைக்க போலாம் சொன்னேன். இல்லம்மா நான் இப்பவுமே குடிச்சிடுறேன், இங்கேயே குடிச்சிடனே, பல்லு வலிக்கிட்டு போய் குடிலி அப்படின்னோடனே சரி அப்போனே காவேரி வந்து அவங்க அம்மா கையை தொட்டோடனே சி தொடாத எனக்கு ஒட்டிட போதுன்னு, அப்ப நீ கிளம்புமான்னொடனே ஏண்டி நான் விரட்டுறதுல இருக்க, நீ தானமா சொன்ன உனக்கு வந்துரும் சொல்லிட்டு நீ போ அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டுருந்தாங்க. அப்புறமா ரெண்டு பேருமா உட்காந்து ஆளுக்கு ஒரு கிளாஸ் கஞ்சி குடிச்சிட்டு இருக்கிறாங்க. இப்ப விஜய் நான் போய் டாக்டரை பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. அப்ப அவ கீழே போகும்போது கீழே என்ன ஆகுதுன்னா, அவங்க ஹவுஸ் ஓனரும் அவங்க அவங்க வீட்டுக்காரம்மாவும் அவங்க ஹஸ்பண்ட் ரெண்டு பேருமா நிக்கிறாங்க. அப்போ உடனே விஜய் வந்து சொல்றாரு, நீங்க வந்துட்டு போறது வந்து வீட்டுக்கு தெரிய வேணாம், காவேரிக்கு இந்த மாதிரி சிக்கன் பாக்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு தான் நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னோடனே, நான் உங்களை ஹவுஸ் ஓனர் மாதிரி அதிகாரம் பண்றேன்னு நினைக்கிறீங்களோ அப்படின்னோடனே, இந்த கொஞ்ச நாள் பொறுத்துக்கோங்க எல்லாமே சரியாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் விஜய் வந்து இங்க டாக்டரை பார்க்க வர்றாரு. இங்க என்ன ஆகுது அப்படின்னா, டாக்டர் கிட்ட வந்து அவர் வந்து கன்சல்ட் பண்ணும்போது டாக்டர் என்ன சொல்றாங்கன்னா, ஒய்ஃப் நல்லா ஆக்டிவா தானே இருக்காங்க, அதனால பிரச்சனை இல்லை, சில பேருக்கு இந்த மாதிரி நிமோனியா காய்ச்சல்லாம் வரும், அப்பதான் குழந்தைங்க பாதிக்கும் அப்படின்னு. இப்ப காவேரி சொன்னதை விஜய் ஒரு வாட்டி யோசிச்சு பார்த்துட்டு அப்படியே உட்கார்ந்து இருக்கிறாரு. அதோட என்னோட எபிசோட் பண்ணிட்டாங்க. நாளைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, விஜய் வந்து வீட்டுக்கு முன்னாடி வேப்பையில எல்லாம் கட்டி விட்டுட்டு காவேரிக்கு வந்து ஜூஸ் எல்லாம் போட்டு கொடுக்குறாரு. கேரிங்கா பாக்குற மாதிரி காட்டுறாங்க. அதோட என்னோட எபிசோட் பண்ணிருக்காங்க. தேங்க்யூ.